பேரவையின் திரு தனியரசு அவர்கள் அனைவருக்கும் வணக்கம். திரு கேசிபி, நான் உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். இப்போது இது தேர்தல் முதல் கட்டமா தமிழ்நாட்டுக்கு தேர்தல் முடிந்து அதிமுக பொதுச் செயலாளர் ஒரு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை நடத்தியதிலிருந்தே அரசல் புரசலாக சில தகவல்கள் வந்து கொண்டே இருந்தது. அது இப்போது ஓபிஎஸ் அதிமுகவில் தேர்தல் முடிவுக்கு பிறகு இணைவார் என்கிற நிலையில் வந்து நிற்கிறது. அதை அதிமுக அடியோடு நிராகரிக்கிறது. எப்படி புரிஞ்சுக்கணும் இத? இதனுடைய முடிவுகள் எல்லாமே வருகிற நாடாளுமன்ற தேர்தலினுடைய வாக்கு எண்ணிக்கை ஜூன் 4ஆம் தேதி எப்படி அந்த முடிவுகள் அமைய பெறுகிறது என்பதை பொறுத்து தான் இருக்கும். அதுல 3 விதமான நிலைப்பாடுகள் இருக்கு. ஒன்று, திரு எடப்பாடி பழனிசாமி உறுதியாக நம்புகிறார் 20 தொகுதிகளுக்கு மேல அதிமுக வெற்றி பெறும் என்று அவர் உறுதியாக நம்புகிறார். ஒருவேளை அவர் நம்புவதை போல 20 கூட வேண்டாம், ஒரு 10-15 தொகுதிகளுக்கு மேல எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிமுக வெற்றி பெற்று விட்டால் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலைமை உறுதிப்படுத்தப்பட்டு விடும். அன்றைக்கு அதிமுகவில் இணைந்து பயணிக்க விரும்புகிறவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலைமையை ஏற்றுக்கொண்டு மட்டுமே செயல்பட வேண்டும். இது ஒன்று. இரண்டாவது நிலைப்பாடு என்பது ஒருவேளை ஒரு 2-5 சீட்டுகள் மட்டும்தான் கிடைக்குது, வாக்கு சதவீதமும் ஒரு 25% உட்பட்டு தான் கிடைக்குது என்றால், அப்ப எல்லோருக்குமே எல்லோரும் ஒரு கருத்துல உடன்படுறோம். வருகிற 2026 சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக ஆட்சி அமைத்தாக வேண்டும். அதுல யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. அப்ப இந்த 2-3 தொகுதிகளை மட்டும் வெற்றி பெற்று 25% வாக்குகளை வைத்துக் கொண்டு ஒரு நல்ல கூட்டணி பலத்தோடு இருக்கிற திமுகவை தோற்கடித்து பாஜகவையும் எதிர்த்து நின்று தனித்து ஆட்சி அமைக்க முடியுமா? அப்ப அந்த நேரத்துல அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்று அடிமட்டத்திலிருந்து அந்த குரல்கள் கேட்பதற்கு இல்ல. இப்ப நீங்க 2026 யோசிக்கிறதுனால திமுகவோடு சேர்த்து பாஜகவையும் எதிர்க்கக்கூடிய இடத்துக்கு அதிமுக தள்ளப்படுது. அப்ப அதிமுகவுக்கு தற்போது இருக்கக்கூடிய பலம் போதுமானதா 2 கட்சிகளையும் எதிர்ப்பதற்கு? அதனாலதான் இந்த ஒன்றுபட்ட அதிமுக தேவை என்கிற கருத்து வலிமைப்படும் சொல்றான். மூன்றாவது ஒரு நிலைப்பாடு இருக்கு. அந்த நிலைப்பாடு ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில ஒரு 20% தான் வாக்குகள் பெற முடிகிறது, பாரதிய ஜனதா கட்சி ஒரு 15% வாக்குகளை பெறுகிறது, ஒரு 5-6 இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி 2ஆம் இடத்தை பெற்று விடுகிறது, அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு விடுகிறது என்று ஒரு மோசமான தோல்வி என்று கருதப்படுகிற நிலை ஏற்பட்டால் மாற்று தலைமை தேவை என்கிற கோரிக்கை கூட வலுப்படும். அப்ப கூட இன்னைக்கு அவரு உதயகுமார் சொல்லி இருப்பாரு, அதாவது எடப்பாடி பழனிசாமி ராமரு, வேலுமணி லட்சுமணன், ராமனை லட்சுமணனை காட்டுக்கு அனுப்பிச்சிட்டு யாரேனும் பரதன் முன்னெடுத்து எம்ஜிஆர் வழியில இந்த ஆட்சி நடத்திடுவோம் என்கிற அந்த கோரிக்கை வலுப்படும், முன்னெடுக்கப்படும். அப்ப இந்த நிலைகள் எல்லாமே வருகிற 4ஆம் தேதி அந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகுதான் ஒரு உறுதியான நிலைப்பாட்டுக்கு நம்ம வர முடியும். மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க இந்த 3 நிலைப்பாடுகளை சொல்ற அதே நேரத்துல யார் பரதன் அப்படிங்கறது தீர்மானிக்கிறது யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதில்ல. தொடர்ச்சியாக மக்களவை தேர்தல் இந்த கூட்டணி விவகாரங்கள் அதிமுக பாஜக கூட்டணியில கடைசி நிமிஷம் வரைக்கும் கதவு ஜன்னல் எல்லாம் திறந்த பிறகும் கூட இல்லைன்னு முடிவானதிலிருந்து பாஜக வைக்கக்கூடிய விமர்சனம் அதிமுகவில் தேர்தலுக்கு பிறகு என்னவெல்லாம் நடக்கும் என்கிற ஆரூடத்தை தொடர்ச்சியாக மாநில தலைவர் அண்ணாமலை சொல்லிக் கொண்டிருப்பதும் இந்த பரதன் யாருங்கிறது தீர்மானிக்க போறது யாரு அப்படிங்கிற கேள்வி எழுது. அதாவது அண்ணாமலை பேச பேச அதிமுக வலுப்படுகிறது. நான் பல இடங்கள்ல சொல்லி இருக்கிறேன், இந்த தேர்தல்ல கூட எப்ப அண்ணாமலை அதிமுக காணாம போயிடும், அதிமுக அழிந்து விடும் என்று பேசினாரோ அதற்கு அப்புறம்தான் எடப்பாடி பழனிசாமி வலிமை பெற்றார். அதிமுகவுல மனமாச்சரியங்களை கலைந்து ஒன்றுபட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பிடிக்கவே இல்லையோ அதிமுக அந்த இடத்துல தோற்க கூடாது என்று பெரும்பான்மையான இன்றைக்கு அதிமுக என்ன வாக்குகள் பெறுகிறதோ அதுல 25-30% அண்ணாமலை பேசியதால் ஏற்பட்ட ஒரு எழுச்சி,
ஒரு ஒரு அதை ஒற்றுமைப்படுத்தி வலுப்படுத்தி தான் வந்து இல்ல நீங்க சொல்றது அவருடைய எதிர்பார்ப்பு அல்லது அவருடைய விருப்பம்ங்கிறது வேற மாதிரியே அவர் தெரிவிச்சாரு. டிடிவி தினகரன் கைக்கோ ஓ பன்னீர்செல்வம் கைக்குமே அதிமுக போகும், இவர்கள் இங்கு வெற்றி பெற்று அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் அதிமுக இவர்கள் கைவசம் வரும் சொன்னாரு. முதல்ல அண்ணாமலை வருகிற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அரசியல் இருக்கிறாரான்னு நம்ம பார்ப்போம். ஏன்னா முதல்ல அவர் தொகுதியில் அவர் ஜெயிக்கிறாரான்னு பார்க்கணும். தமிழ்நாட்டுல அவர் திரு மோடி திரு அமித்ஷா அவர்களிடத்துல சொன்னபடி ஒரு 15-20% வாக்குகளை பாரதிய ஜனதா கட்சி பெற்று விட்டதா, வளர்ந்துட்டோம்னு சொல்றாங்க. என்னுடைய எதிர்பார்ப்பு பாட்டாளி மக்கள் கட்சி இப்ப எல்லாரும் சேர்ந்து கூட 60 லட்சம் வாக்குகள் தான் வாங்குவாங்க. அது வந்து பதிவான வாக்குகள்ல 12-15% தான் இருக்கும். அதுல பாட்டாளி மக்கள் கட்சி மற்ற வாக்குகள் எல்லாம் ஒரு 8-9% போயிடும். இப்ப பாஜக பெறுகிற வாக்குகளே 5-6% இருக்கும். இப்போ இந்த கேள்வி இந்த விவாதம் எழுகிற புள்ளி எதுனா, இப்போ வெளியாக இருக்கக்கூடிய இந்த செய்தி ஓபிஎஸ் மீண்டும் அதிமுகவில் இணைவாரா அப்படிங்கிற இந்த தகவல், இது கசிந்ததா, கசியவிடப்பட்டதா, இது உண்மையிலேயே நடக்கும் என்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறதா? ஏன் இப்படியான ஒரு செய்தி திடீரென இப்படி பரவலா பேசப்படுறதுக்கான காரணம் என்ன? இது வதந்திதானா உண்மையா? ஒரு விஷயத்துல மிக தெளிவாக எடப்பாடி பழனிசாமி இருக்காருங்க. மீண்டும் ஓபிஎஸ் அதிமுக தலைவராக வர முடியாது, அது யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. ஒருவேளை ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி தலைமையை நான் ஏற்றுக்கொண்டு எனக்கு நீங்க வந்து ஒரு தலைவர் பதவி கொடுங்க, இல்ல ஒரு இணை பொதுச் செயலர் கொடுங்க, துணை பொதுச் செயலர் கொடுங்க என்று ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஓபிஎஸ் ஏற்றுக்கொண்டால் எதிர்காலம் ஒருவேளை வந்து அவருக்கு வாய்ப்பு அளிக்கலாம். அதுவுமே மத்தியில பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்குதா, இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்குதா, அதே பாரதிய ஜனதா கட்சி அப்படி ஒருவேளை ஆட்சி அமைத்தால் கூட அவர்கள் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக நிற்கிறார்களா, இதையெல்லாம் பொறுத்ததுதான். நீங்க சொன்ன அந்த ஒருங்கிணைந்த அதிமுகவில் டிடிவி தினகரன், சசிகலா எல்லாரும் இருக்காங்கல்ல. தினகரன் தான் அவர் தெளிவா இருக்காருங்க, மற்றவங்க தான் குழப்பிக்கிறாங்க. தினகரனை பொறுத்த வரைக்கும் 0.5%, 1%, 2% அமமுக என்பது தனி கட்சி, அதனால அவரை விட்டுருங்க. சசிகலாவை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறவரம் பூண்டு விட்டார். அவர் வந்து பெரிய தீவிர அரசியலுக்குள்ள வரல, அதனால அவரையும் நம்ம இழுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் அவர் தவறிழைத்து விட்டார், அவர் போட்டியிட கூடாது. ஒரு சீட்ல அவர் நின்று என்ன செய்துவிட போகிறார்? அதாவது அதுக்கு பதிலாக இரட்டலை சின்னத்தை நான் ஆதரிக்கிறேன், எனக்கு எடப்பாடி பழனிசாமி பிடிக்கல அது வேற. ஆனால் தன்னை முதலமைச்சராக்கிய அதிமுக என்கிற கட்சி அவர் வென்ற அந்த இரட்டலை சின்னம் தோற்க கூடாது. எடப்பாடி பழனிசாமி விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நான் ஆதரிக்கிறேன் சொல்லணும். திரு ரகுபதி அவர்கள் கொளுத்தி போட்டதுலதான் இந்த விவாதங்களே வந்து மேல வந்தது. இல்ல கொளுத்தி போட்டது அப்படிங்கறத தாண்டி தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்த உடனேயே அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல பொதுச் செயலாளர் இபிஎஸ் வெளிப்படுத்திய கருத்துக்கள்னு சில தகவல்கள் வெளியாச்சு. அதுவும் அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா? இல்ல இது எல்லாமே ஒரு ஹேசியத்தின் அடிப்படையில, யூகத்தின் அடிப்படையில வந்து நம்ம பேசுறோம். திமுக தான் எப்படி இருக்கணும்னு சொல்றாங்க, பாஜக தான் அதிமுக எப்படி இருக்கணும்னு சொல்றாங்க. அதிமுக பொறுத்த வரைக்கும் தேர்தல் முடிவு வரட்டும், அதுக்கப்புறம் முடிவு செய்ய முதற்கட்ட பார்வையை எடுக்கிறேன். ஓகே, திரு தனியரசு, இங்க ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியில் இணைப்பது என்கிற ஒரு விஷ பரீட்சையை அதிமுக ஒருபோதும் செய்யாது. சட்டமன்றத்தில் அதிமுகவினாலே அது ஆன்டி டிஎம்கேங்கிறது தான் அதனுடைய நிலைப்பாடு. ஆனா சட்டமன்றத்திலேயே திமுகவின் புகழ் பாடினார் திரு ஓ பன்னீர்செல்வம். கட்சிக்கு எதிராக பல துரோகங்களை இழைத்தவர். அவர் எப்படி கட்சியில சேர்த்துக்க முடியும்? அது ஒருபோதும் நடக்கவே நடக்காது அப்படின்னு திட்டவட்டமா ஆர்பி உதயகுமார் சொல்றார். அதாவது இப்ப புரட்சி